கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். அன்பானவர்களே, இது எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வசனம். இதை அந்த அந்த அம்மா அன்னால் சாதாரணமாக சொல்கிறாங்க, அனுபவத்தில். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கும். இப்போ இங்கே 2 சம்பவத்தை சொல்கிறார். ஒன்று கொன்னுருவார், இன்னொன்று உயிர்ப்பிப்பார். அவருடைய கட்டளையை நேசிக்கிறவர்களை அவர் உயிர்ப்பிப்பார், அவர் கட்டளையை மீறுகிறவர்களை கொல்லுவார். இன்றைக்கி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம் என்ன பாவம் பண்ணினாலும் ஆண்டவரோட சமூகத்தில் போய் கடைசி, அதாவது சிலுவையில் தொங்கிட்டு இருந்த அந்த கல்வன் கடைசி நேரத்தில் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டான், அதனால் அவனை மன்னித்து பரதீசுக்குள்ளே வரவழைச்சிட்டாரு. அது மாதிரி நாமும் என்ன பண்ணலாம், கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சுவிசேஷமும் அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கனாலும் சரி, ஆண்டோட சமூகத்துக்கு போய் கேளுங்க, அவர் உங்களை மன்னிச்சிருவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து கிருபையுள்ள தேவன், அவர் கிருபையுள்ள தேவன், உங்களை மன்னிச்சிருவார். ஆனால் இங்கே அன்னாள் சொல்கிறாங்க, வேதத்தில் ஒரு வசனம் தான் எழுதப்பட்டிருக்கு. என்னென்னு, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருப்பார். கொல்லவும் செய்வார். ஒரு அளவுக்கு மேலே நாம் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னு வைங்களேன், கொன்னுருவார். ஆமாம், ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு என்ன செய்யணும், எப்படியெல்லாம் வாழணும், எப்படி இந்த உலகத்தில் அவன் ஜீவிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பிறகு தன்னையே, தன் ஜீவனையே நமக்கு கொடுத்து நீ மனந்திரும்புன்னு சொன்னார். ஆனால் நாம் அப்படி இருக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு தற்பரிசோதனை பண்ணி பார்க்கணும். கல்வனுக்கு அப்போ தான் வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச உடனேயே அவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, மனம் திரும்பிட்டான். இனி நாம் இந்த உலகத்தில் வாழ போகிறது கிடையாது, நாம் சாகத்தான் போகிறோம். ஆனால் இந்த கடைசி நேரத்துலையாவது நாம் கொஞ்சம் மனம் திரும்பி வாழ செத்தரலாம். ஏன்னா இவரை பற்றி அறியாமல் இருந்தான், சிலுவையில் இருக்கிறப்ப தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் அவனுக்கு அந்த மன்னிப்பு கிடைச்சது. இப்போ எல்லாமே நமக்கு தெரியும், வேதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வேத வசனங்கள் நம்ம எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுன்னு எழுதி வைத்திருக்கிறது நமக்காக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அது எல்லாமே நமக்கு தெரியும். அவைகள் பல மிஷினரிகள் மூலமாகவும் பல ஊழியர்கள் மூலமாகவும் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கடவுள் என்ன பண்ணிடுவார், கடவுள் என்ன பண்ணிடுவார், அவரால் என்ன முடியும், இதெல்லாம் சும்மா ஒரு மாயை, மனுஷனை பயமுறுத்துறதுக்கான வேலை. அதனால் கடவுள் என்ன பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு தைரியம், அப்படிங்கிற ஒரு மனந்திரும்பா தன்மை, கடினமான இருதயம், இதெல்லாம் இருக்கிறவங்க கொல்லப்படுவார்கள். உற்று நோக்கினால் அவங்களோட சந்ததியே இருக்காது, அவங்களுக்கு வாரிசே இருக்காது, அவங்க வாரிசுகளே இருக்க மாட்டாங்க அந்த உலகத்தில். நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள், அப்படிப்பட்டவர்களை அப்படியே அந்த வம்சத்தை அழிச்சிருவார். ஏன்னா அவர் கொல்லுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர். 2 விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ எல்லாவற்றையும் விட்டுட்டு
மனம் திரும்பி ஆண்டவரோட சமூகத்தில் எவன் தன்னை அர்ப்பணித்து அழுகிறானோ அவனை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். பாவத்துக்கு செத்து போனவனை உயிர்ப்பிக்கிறார். அவன் நீதிக்குள்ள உயிர்ப்பிக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கிறார். அன்பானவர்களே, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், கடைசி நேரத்தில் நம்மளை மன்னிச்சிருவார், கடைசி நேரத்தில் நமக்கு மன்னிப்பு உண்டு அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம்னா நாம் கொல்லப்படுவோம் அப்படிங்கிறத மனசில் வச்சு. நாம் மட்டும் இல்லை, நம்ம சந்ததியே இந்த உலகத்தில் இருக்க. நீங்கள் தவறான காரியத்தை செஞ்சு ஆண்டவரை ஏமாத்துறதா நினச்சி வீண் பிரச்சனைகளை செஞ்சு திருடி பொய் பேசி லஞ்சம் வாங்கி கொள்ளையடித்து காணிக்கை பணத்தை திருடி கோயிலை கொள்ளையிட்டு யாருக்காக நாம் சேர்த்தி வச்சோமோ அந்த வாரிசு இந்த உலகத்தில் இல்லாத போயிடும், கொன்னுருவார். அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன், அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கு. அன்பானவர்களே, கடவுள் பயம் நமக்குள்ளே இல்லை. துணிகரமாக ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக கொன்னுருவார். நீங்கள் நினைக்கலாம், ஏங்க பைபிள் படிக்காதவங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, கிறிஸ்துனா என்னென்ன தெரியாதவங்க எத்தனையோ கோடி ஜனங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னா அவங்க இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டாங்க. அவங்க கடவுளுக்கு பயந்து இருப்பாங்க. கடவுள் தான் யாருன்னு அவங்களுக்கு தெரியலையே தவிர கடவுள் பயம்ங்கிறது, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி நம்மளை பழி வாங்கிரும், கண்ணை குத்திரும், அருவாளில் வெட்டிரும் அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்குள்ள இருந்து அதுக்கு பயந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. மனித நேயத்தோடு இருப்பாங்க, பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுவாங்க. ஆனால் நம்ம திருச்சபையில் அப்படி இல்லை. அன்பானவர்களே, தவறுகள் தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். ஏன்னா அவர் கொல்லுகிறவர், கொன்னுருவார். நாம் கொல்லப்படணுமா உயிர்ப்பிக்கப்படணுமா அதை நாம் தான் முடிவு செய்யணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இங்கே அன்னாள் சொன்னது போல நீர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் பாதாளத்துக்கு இறங்கச் செய்கிறவரும் பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. எங்களுக்குள்ளே கடவுள் பயம் வேண்டும் சாமி. நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே கடவுள் பயம் உள்ளவர்களாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு உண்மையுள்ளவர்களாய் வாழ நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களோடு கூட இருக்கட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.